ஹாப்பி மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹோண்டாய் i10. i10ல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, டெய்லியும் மார்னிங் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 லிட்டர் கூலண்ட் டெய்லியும் ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஃபேன் ரன் ஆகாமல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி வெஹிக்கிளை கஸ்டமர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் டெய்லியும் மார்னிங் 1/2 லிட்டர் தண்ணி ரேடியேட்டரில் டெய்லியும் குறையுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்ட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா, ஆயில் லெவல் டிக்ரீஸாக இருந்தது. வேல்டோர் கேப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயும் ஆயில் ப்ளஸ் கூலண்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் இருந்தது. அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, வண்டி மிஸ்ஃபயர் ஆகும். அந்த மிஸ்ஃபயர் எதனால் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 4th சிலிண்டரில் கம்ப்ரெஷன் வீக்காக இருந்தது. அண்டு பார்த்தோன்னா 4th சிலிண்டரோட ஃப்ளக்கில் மட்டும் ஆயில் டெபாசிட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஆயில் டெபாசிட்ஸ் ஃப்ளக்கில் எதனால் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பிஸ்டனோட ரிங்ஸ் வீக் ஆனால் தான் அந்த மாதிரி ஆகும். இந்த வண்டி பார்த்தோன்னா கஸ்டமர் செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கும்போது இன்ஜினில் வர ஹெட் அண்டு பிளாக் ரெண்டுமே அன்லெவலாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தோன்னா போர்டில் வர ஸ்லீவ் அண்டு பிஸ்டனோட ரிங்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஹெட்டை ப்ரெஷர் செக் பண்ணி ஹெட் அண்டு பிளாக் ரெண்டுமே லெவலாக ஃபேஸ் பண்ணி பக்காவாக இன்ஜின் ஒர்க்கை முடித்தாச்சு. இன்ஜின் ஒர்க்குக்காக கூலண்ட்டை ட்ரைன் பண்ணும்போது பார்த்தோன்னா ரேடியேட்டர் ஃபுல் பிளாக்கு. இந்த ரஸ்ட் எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஒன்லி வாட்ரு தான் இருக்குது. கூலண்ட் இல்லாமல் கஸ்டமர் வாட்ரு யூஸ் பண்ணதுனால தான் அந்தளவுக்கு ரஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரேடியேட்டரையும் சர்வீஸ் கொடுத்துட்டு இன்ஜின் ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ணி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தோன்னா ஃப்ளக்கில் ஆயில் டெபாசிட்ஸ் இருந்ததுனால நம்ம நியூ ஃப்ளக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி ஆயில் டெபாசிட்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளக்கு பெட்ரோலை சரியாக பேர்ன் பண்ணாது. ஸோ வெஹிக்கிள் அகெயின் மிஸ் ஆகி ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 ஃப்ளக்கையும் டோட்டலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் சூப்பராக இருந்தது. வெஹிக்கிளில் ஹைடல்லையே ஒரு 3 hours கிட்ட ரன் பண்ண விட்டுட்டு கூலண்ட் ஆயில் ஏதாவது லீக் இருக்கான்னு த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு லீக்கும் இல்லைன்றதை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஒரு ட்ரையல் எடுத்தாச்சு. இந்த வண்டியில் பார்த்தோன்னா கஸ்டமர் நீங்கள் நல்லா ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறமே கொடுங்கன்னு சொன்னதுனால இந்த வெஹிக்கிளை நியர்லி 70 to 80 kilometers கிட்ட நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துட்டோம். ட்ரையல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர் கூடயே அகெயின் ஒரு 10 kilometers ட்ரையல் பார்த்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கஸ்டமர்கிட்ட வீக்லி ஒன்ஸ் ஆயில் அண்ட் கூலண்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சூப்பராக டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.